தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட் 1992. தமிழ்நாட்டில் வந்து சொத்துக்கள் இருக்கு. இந்த சொத்துக்களுக்கு ஒரு டேமேஜ் பண்றதும் இல்லை அதன் மூலமாக ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துவதும் இதை தடுப்பதற்கு ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார்கள் 1992. இதோடைய நோக்கம் என்ன, இதோடைய ஹிஸ்டரி என்ன, இதோடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுமக்களுக்கோ அல்லது ஏதேனும் ஒரு சொத்துக்கோ தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு டேமேஜ் ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அதை தடுக்கணும் அப்படின்னு நம்ம அரசாங்கம் வந்து நினைக்குது, தமிழக அரசு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஏன் ஒரு சட்டத்தை உருவாக்க கூடாது அப்படின்னு நினைச்சு 45வது வருடம் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவோட 45வது வருடத்துல இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இதுதான் இதோடைய அடிப்படையான வரலாறு. இதுல முதல் பிரிவு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லா சட்டத்திலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவா ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன், இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் இந்த சட்டத்தை என்ன பேர் சொல்லி அழைக்கணும் அப்படின்னு வரும். பொதுவா இருக்கக்கூடிய விஷயம் இது. இந்த சட்டத்தை வந்து தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட் 1992ன்னு சொல்லலாம். அடுத்தது பிரிவு 1ல உட்பிரிவு 2 உடனே இந்த சட்டம் வந்து செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, எப்பயும் போல பிரிவு 2 டெஃபினிஷன்ஸ். அதுல முதல் உட்பிரிவு கவர்மெண்ட் அப்படின்றாங்க. கவர்மெண்ட்னா வேற எதுவும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட். பொதுவாகவே இந்த தமிழ்நாடு ஆக்ட்னு வந்துருச்சுனாலே கவர்மெண்ட்ன்ற வார்த்தை பொதுவா ஸ்டேட் கவர்மெண்டா தான் குறிக்கும். விதிவிலக்கு இருக்கும் பட்சத்தில் அது வராது. விதிவிலக்கு இல்லாத பொதுவா இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கும். அடுத்தது மிஸ்சீஃப் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பிரிவு 425 இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட். அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மீனிங் தான் இதுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது உட்பிரிவு 3 இந்த 2ல பொலிட்டிக்கல் பார்ட்டினா யாரு? பொலிட்டிக்கல் பார்ட்டினா எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ண ஒரு பார்ட்டி. சரி, எந்த ஆர்டருக்கு கீழே, இதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா, அந்த சட்டத்தின் கீழே தான் இவங்க பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 இதுக்கு கீழே எலெக்ஷன் கமிஷன் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிற ஒரு பார்ட்டியை தான் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது உட்பிரிவு 4 ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டினா என்ன? மூவபிள், இம்மூவபிள், அசையும் சொத்து, அசையா சொத்து, மிஷினரி, இயந்திரங்கள். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணி அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கலாம், இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கலாம், இல்ல ஏதேனும் ஒரு லோக்கல் அத்தாரிட்டி அவங்க கிட்டயும் இது இருக்கலாம். உள்ளாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள். அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு இவங்க வச்சுட்டு இருக்கலாம், இல்ல யூனிவர்சிட்டி இருக்கலாம் ஒரு மாநிலத்துல, அல்லது கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு சங்கங்கள்லாம் இருக்கு பாருங்க. இவங்க வந்து தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1983 கீழே ரெஜிஸ்டர் பண்ணதா இருக்கணும். இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அப்பதான் இதுக்குள்ள பொருந்துவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஜி, ஒரு பார்லிமெண்ட் ஒரு சட்டம் இயற்றுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு கார்ப்பரேட் உருவாகுது. இல்ல ஸ்டேட்ல ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதன் கீழே ஒரு கார்ப்பரேட் பாடி வந்து உருவாக்குது அப்படின்னா அதுவும் இது கீழே வந்துடும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அவங்களே நடத்தக்கூடிய ஒரு கார்ப்பரேஷன். அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஒரு அண்டர்டேக்கிங் இருக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சில அண்டர்டேக்கிங் இருப்பாங்க. பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பிஎஸ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். இது இல்லாத வேற ஏதேனும் ஒரு கம்பெனி அப்படின்னா அதுவும் இதுக்கு கீழே வந்துடும். இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த குறிப்பிட்ட கிளாஸுக்காக கம்பெனி அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு பாடி கார்ப்பரேட் அது இதுக்குள்ள வந்துடும். அதுக்குள்ள என்னென்னலாம் வரும் அண்ட் இன்க்ளூட்ஸ், இந்த கம்பெனிக்குள்ள எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வரும், ஃபர்ம் வரும், சொசைட்டி வரும், அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்களின் ஒரு கூட்டு, இதெல்லாம் இதுல வரும், சங்கங்கள் இது வரும். அடுத்தது பிரிவு 3 பனிஷ்மெண்ட் ஃபார் கமிட்டிங் மிஸ்சீஃப் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்து குறித்து ஒரு மிஸ்சீஃப் நடக்குது அப்படின்னு சொன்னா அது இதுக்கு கீழே வந்து கவர் ஆகும். அதுக்கு என்னென்ன தண்டனைகள் இல்ல அதுக்கு எந்த மாதிரியான டேமேஜஸ் எல்லாம் நம்ம கணக்கெடுத்துக்கணும் அப்படின்றது சொல்லக்கூடிய இந்த பிரிவு 3. ஒரு சொத்துக்கு டேமேஜ் பண்ணிடுறாரு, இல்ல லாஸ் ஏற்படுத்திடுறாரு, 100 ரூபாயோ 100 ரூபாய்க்கு மேலேயோ பண்ணா மட்டும்தான் இதுல வரும். அடுத்தது 3ல உட்பிரிவு 2
இப்போ ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, வாட்டர் சப்ளை இருக்கு. பொதுமக்களுக்கு போகக்கூடியது. அத டேமேஜ் பண்றாரு. இல்லன்னா, ஓவரா தண்ணீய தொறந்து விட்டு எல்லாருக்கும் டேமேஜ் பண்ணி விடுறாரு. பப்ளிக் ட்ரைனேஜ்ல. இந்த மாரி ஏதாவது வேலைய பண்றாரு. அதுவும் இது கீழ வந்துரும். அடுத்தது உட்பிரிவு 3. பொதுமக்கள் போகக்கூடிய வழி இருக்கு. ரோடு, இல்ல பிரிட்ஜ் இருக்கு. இல்ல வாய்க்கால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல ஏதேனும் ஒரு பிளாக் பண்ணி, அவர் என்ன பண்றாரு, ஒரு கடைய போட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. பிரிட்ஜ் ஒண்ணு இருக்கு. சின்ன பிரிட்ஜ். அதிலேயே ஒரு கடைய போட்டுறாரு. அப்போ வந்து பொதுமக்கள் போக விடாத அவர் தடுக்கிறாரு. அந்த மாரி செஞ்சால், அதுவும் இதற்கு கீழ வந்துவிடும். சரி இந்த மாரி ஒருத்தர் செஞ்சுட்டாரு. இவருக்கு நம்ம என்ன மாதிரியான தண்டனை குடுக்க முடியும்? அடுத்த கேள்வி. 1 வருடத்திற்கு குறையாமல் இருக்க வேண்டும் தண்டனை. இம்ப்ரிசன்மென்ட் குடுக்கணும். இம்ப்ரிசன்மென்ட் குடுக்கறது 1 வருடத்திற்கு குறைவாக இருக்கக்கூடாது. ஆனா 5 வருடம் வரைக்கும் போகலாம் அது. அதாவது 1 வருடத்திலிருந்து 5 வருடம் வரை. அதோட ஃபைனும் போடணும். அண்ட் ஃபைன் அந்த வார்த்தைய பாத்துங்க. அண்ட் வித் ஃபைன். ஒருவேள 1 வருடத்திற்கு குறைவா தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நினைத்தால், அதற்கு தகுந்த காரணங்களை குறிப்பிட வேண்டும். ஏங்க இதெல்லாம் பெரிய ஒண்ணும் குற்றம் இல்லங்க. 1 வருஷம்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க இதுக்கு. 1 மாசம் மட்டும் குடுத்தா போதுங்க. அப்படின்ற மாரி சொன்னா, ஏன் அந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்றத நீதிமன்றம் பதிவு செய்ய வேண்டும். அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அது 1 வருடத்துக்கு குறைவாவும் குடுக்க முடியும். அதற்குண்டான அதிகாரமும் இருக்கிறது. அடுத்தது பிரிவு 4 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை இப்ப நம்ம பார்த்த அதே டேமேஜ் ப்ராப்பர்ட்டிக்கு பண்றாங்க. ஆனா இந்த முறை என்ன பண்றாங்கன்னா, நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுர்றாங்க. இல்ல ஒரு குண்டு தூக்கி போட்டுர்றாங்க. இந்த மாரி டேமேஜ் பண்ணா, அதுவும் ரூ. 100க்கு மேல. சொத்தோட மதிப்பு ரூ. 100க்கு மேல இருக்கணும். அப்ப என்ன தண்டனை குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுங்காவல் தண்டனை. ரிகரஸ் இம்ப்ரிசன். அது வந்து 2 வருடத்திற்கு குறையாமல் இருக்க வேண்டும். விச் ஷால் நாட் பி லெஸ் தென் 2 இயர்ஸ். எவ்வளவு நாள் போகலாம்? எவ்வளவு வருடங்கள் போகலாம் பார்த்தீங்கன்னா, 10 வருடங்கள் வரைக்கும் போகலாம். அதோட ஃபைனும் போடணும். அண்ட் வித் ஃபைன். ஃபைனும் போடணும் அது கூட. ஒருவேளை 2 வருடத்திற்கு குறைவா சென்டென்ஸ் தண்டனை குடுத்தா போதும் அப்படின்னு நீதிமன்றம் நினைத்தால், நான் ஏன் அப்படி நினைச்சேங்கிற காரணத்த வந்து பதிவு செய்து மட்டுமே அதை கொடுக்க முடியும். இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம் மிஸ்சீஃப் பண்றது. அடுத்தது ஃபயர், எக்ஸ்ப்ளோசிவ் இதெல்லாம் பயன்படுத்தி மிஸ்சீஃப் பண்றது. அதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கல் எறிதல். இல்ல செங்கல்லாம் இருக்கு பாருங்க. செங்கல தூக்கி எறியறது. பிரிவு 5 நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கல் எடுத்து எறியறது, இல்ல செங்கல தூக்கி எறியறது, இல்ல சோடா பாட்டில விட்டு அடிக்கிறது. யாராவது ஒருத்தர் வண்டியில போயிட்டு இருப்பாரு. அவர் மண்ட மேல அடிப்பாங்க தூக்கி. வேணும்னே. இந்த மாரி பண்றவங்களுக்கு இம்ப்ரிசன்மென்ட் குடுக்கணும். குறைஞ்சபட்சம் எவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்திற்கு குறையாமல் இருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் 6 மாசம் குடுத்துடணும். அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் தரலாம். ஆனா ஃபைனோட சேர்த்து தான் குடுக்கணும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த 6 மாசம் குடுக்க வேண்டாம் அப்படின்னு நீதிமன்றம் நினைத்தால், ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்றத பதிவு செய்யணும். இதுல ஒரு விளக்கமும் குடுக்குறாங்க. மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்துறாங்க. இந்த மோட்டார் வெஹிக்கிளுக்கு வந்து என்ன மீனிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 2 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 கிளாஸ் 28 இதுல என்ன டெஃபினிஷன் குடுத்திருக்காங்களோ, அதையே இங்க பயன்படுத்திங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது பிரிவு 6 ஸ்பெஷல் புரோவிஷன் ரிகார்டிங் பெயில். பெயில் சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவு இது. முக்கியமா பெயில் குடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராசிக்யூஷனுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். அரசு தரப்புக்கு ஒரு வாய்ப்பு தரணும். நீங்க சொல்லுங்க, இவருக்கு நாங்க பெயில் குடுக்கலாமா? கூடாதா? உங்க தரப்பு நியாயத்த நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படணும். இது சொல்லக்கூடியது பிரிவு 6. அடுத்தது பிரிவு 7 பார்த்தீங்கன்னு சொன்னா, காம்பன்சேஷன் குடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. இதுக்கு என்னென்ன தேவ? என்னென்னலாம் அதுக்குள்ள வரும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தின் கீழ ஒரு ஃபைன் போடுறாங்க ஒரு குற்றத்துக்கு. கோர்ட் வந்து ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்ணும்போது ஃபைனும் சேர்த்து தான் குடுப்பாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைன் வாங்குறாங்கல்ல, இந்த ஃபைன வாங்கி என்ன பண்ணணும் அந்த ஃபைன வச்சு? அப்படின்னு சொல்ல முடியும். அதற்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போ டிஃப்ரேயிங் எக்ஸ்பென்சஸ். டிஃப்ரேயிங்ன்னா வேற எதுவும் இல்லங்க. ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுங்க. ஒரு செலவு பண்ணியிருக்கேன். அந்த செலவ ஈடுகட்டுறதுக்கு நீங்க காசு குடுங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ அரசு தரப்பு சில செலவுகள செஞ்சிருக்கும். அந்த செலவுகள ஈடுகட்டுறதுக்கு இந்த ஃபைன பயன்படுத்திக்கலாம். இது வந்து 7ல சப் கிளாஸ் 1க்குள்ள சப் கிளாஸ் ஏ. அடுத்தது 1க்குள்ள சப் கிளாஸ் பி பார்த்தீங்கன்னு சொன்னா,
ஒரு நபருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. இந்த குறிப்பிட்ட செயல்னால பாதிப்பு ஏற்பட்டு அவருக்கு லாஸ் ஆயிப்போச்சு, இல்ல இன்ஜுரி ஆயிப்போச்சு. அப்ப அந்த நபருக்கு காம்பன்சேஷன் குடுக்கறதுக்கு இந்த ஃபைன பயன்படுத்தலாம். அடுத்தது இதுக்குள்ளேயே சப் கிளாஸ் சி. ஒரு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிப்போச்சு. ஒரு பிரிட்ஜ் இருக்கலாம், இல்ல ஒரு சேனல் இருக்கலாம். அதாவது இந்த வாய்க்கால் இந்த மாரி ஏதாவது இருக்கலாம். அப்போ அத வந்து மறுபடியும் சீர் செய்வதற்கு, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி குண்டு வச்சு தகர்த்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஒரு சேனல, ஒரு கால்வாய தகர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல பிரிட்ஜ தகர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிரிட்ஜ மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இந்த காச பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இந்த 7ல சப் கிளாஸ் 2. இப்போ ஃபைன் போட்டுட்டாங்க ஒரு கேஸ்ல. இதுக்கு வந்து அப்பீல் போறதுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த குறிப்பிட்ட வழக்குல வந்து அப்பீல் போகலாம் அப்படின்னு சொன்னா, அப்பீல் போகறதுக்கு எவ்வளோ நாள் டைம் குடுத்துருக்காங்களோ, அந்த நாள் முடியிற வரைக்கும் பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு தீர்ப்ப குடுத்துட்டாங்க 4ஆம் தேதி. இதுலேருந்து 90 நாள் வரைக்கும் அப்பீல் போகலாம்னு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். 90 நாளைக்கு வரைக்கும் அப்பீல் போகலாம்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, அந்த 90 நாள் வரைக்கும் நீ வந்து ஃபைன கட்டுன்னு கட்டாயப்படுத்த முடியாது. அதே மாதிரி ஒருவேளை அப்பீல் போட்டுறாரு அப்படின்னும்போது, அந்த அப்பீல்ல முடிவு வர வரைக்கும் ஃபைன கட்டுன்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு. அப்பீல் போயிட்டாலும் ஃபைன் கட்டணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் எக்ஸாம்ல. அதுக்கு நீங்க பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பிரிவு 3. இந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவு கீழ ஒரு தீர்ப்பு குடுத்துடுறாங்க. ஒரு ஆர்டர் வந்து வந்துருச்சு. இப்போ இது வந்து மேல்முறையீட்டுக்கு போறாங்க. அப்ப மேல்முறையீட்டுக்கு போகும்போது ஹை கோர்ட்டோ, இல்ல அப்பலேட் கோர்ட்டோ எந்த கோர்ட் வந்து ஹையர் கோர்ட்டோ. அப்போ ரிவிஷன் வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலையில அவங்களும் கூட இந்த செக்ஷன பயன்படுத்தி ஒரு ஆர்டர் போட முடியும். அதற்குண்டான அதிகாரம் இருக்கிறது. அடுத்தது 7ல உட்பிரிவு 4. இப்போ ஒருத்தருக்கு காம்பன்சேஷன் குடுக்குறாங்க. அதாவது பின்னிட்டு வரக்கூடிய உரிமையியல் வழக்கில். சப்சிக்வென்ட் சிவில் சூட். பின்னாடி ஒரு சூட் வருது. ஏற்கனவே ஒரு சூட் நடந்துருச்சு. அதுல வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருக்காரு காம்பன்சேஷனா இந்த செக்ஷனுக்கு கீழ அப்படின்னு சொன்னா, முதல்ல சூட் போட்டு காம்பன்சேஷன் குடுத்தாச்சு. அடுத்து 2வதா அதே விஷயத்துக்கு இன்னொரு சூட் போடுறாங்க. அப்படின்னும்போது அந்த சூழ்நிலையில ஏற்கனவே ஒரு கட்டின காம்பன்சேஷன கணக்குல எடுத்துக்கணும். இவர் இந்த மாரி ஏற்கனவே கட்டியிருக்காரு. அதெல்லாம் கணக்குல எடுத்துட்டு தான் இதுல ஒரு முடிவை கொடுக்க வேண்டும். அடுத்தது இதுல உட்பிரிவு 5. அதாவது 7ல உட்பிரிவு 5. இப்போ ஒரு சென்டென்ஸ வந்து செயல்படுத்த முயற்சி பண்றாங்க. இல்ல ஒரு தீர்ப்பு குடுக்குறாங்க ஒரு நீதிமன்றத்துல. அதுல இந்த ஃபைன் வந்து ஒரு அங்கமா இல்ல. அதாவது ஃபைன் போடல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாரி ஒரு ஜட்ஜ்மென்ட் போடும்போது, அக்யூஸ்ட் பெர்சன் என்ன சொல்லலாம்னாக்கா, காம்பன்சேஷனா நீங்க வந்து இந்த அமௌண்ட்ட யாருக்கு நஷ்டம் ஏற்பட்டதோ, இந்த செயல்னால, அவங்களுக்கு வந்து நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அடுத்தது பிரிவு 8. பவர் டூ ட்ரை அஃபென்சஸ். குறைஞ்சபட்சம் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது கோர்ட் ஆஃப் செஷனோ மட்டும் தான் இந்த ஒரு குறிப்பிட்ட சட்டத்துல வந்து கேஸ் எடுத்து நடத்த முடியும். அடுத்தது 9. லயபிலிட்டி டூ பே காம்பன்சேஷன் இன் சர்டைன் கேஸஸ். சில குறிப்பிட்ட வழக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷன் குடுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. அப்போ அது வந்து ஒரு லயபிலிட்டியா இருக்கும். இந்த லயபிலிட்டி யார் தலையில வந்து விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு. இல்லன்னா ஜாதி சங்கங்கள் இருக்கு. இல்ல ஒரு குறிப்பிட்ட மொழி அமைப்புகள் இருக்கு. இல்ல குறிப்பிட்ட ஒரு தொன்று தொட்டு செய்து வரக்கூடிய சில விஷயங்கள செய்யக்கூடிய குரூப்ஸ் இருக்கலாம். இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இவங்க ஒரு ஊர்வலம் போறாங்க. ஊர்வலம் போகும்போது ஒரு கலவரம் ஏற்பட்டு பொருள் எல்லாம் டேமேஜ் பண்றாங்க. அப்படின்னும்போது யாரு பொறுப்பாவாங்க இதுல? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அந்த தப்ப செய்ததாக கருதி அவங்களும் தண்டனைக்கு ஆட்படுத்தப்படுவார்கள். அவங்களும் காம்பன்சேஷன் குடுத்தாகணும். அப்படின்னு சொல்லக்கூடியது பிரிவு 9. அடுத்தது பிரிவு 10. இப்போ ஒரு கிளைம் போடுறாங்க. டேமேஜோ, இல்ல லாஸோ ஏதோ வந்துருச்சு. ஒரு சொத்து சம்பந்தமா. அது குறித்து வந்து ஒரு கிளைம் வந்து ஏற்படுது. அந்த சூழ்நிலையில இந்த பாதிக்கப்பட்ட நபர், இந்த டேமேஜ்னால யார் வந்து பாதிக்கப்பட்டாரோ, அல்லது இந்த அத்தாரிட்டீஸ் இருக்காங்க பாருங்க. யார் வந்து நிர்ணயம் பண்றாங்களோ, அதாவது இந்த மாநில அரசாங்கம் சில அத்தாரிட்டீஸ வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த இந்த அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி. அந்த அதிகாரம் பெற்ற ஒரு நபர்
இவங்க வந்து போட முடியும். இது இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பிரிவு 10 நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து டேமேஜுக்கு இல்ல லாஸுக்கு வந்து காம்பன்சேஷன் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட நபர் கேட்கலாம். 2வது அது சம்பந்தப்பட்ட ஆபீசர் யார வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட் நியமனம் பண்ணியிருக்கோ, அந்த ஆபீசர் காம்பன்சேஷன் கேட்டு போட முடியும். நீங்க குடுங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது இந்த 10ல உட்பிரிவு 2. இந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணதுக்கு காம்பன்சேஷன் கேட்டு போடுறாங்க. அது எந்த வடிவத்துல இருக்கணும்? என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? என்னென்ன பர்ட்டிகுலர்லாம் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ, அந்த மாதிரி மட்டும் தான் அதை போட வேண்டும். அந்த ஃபார்மேட்ல இருக்கணும். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அடுத்தது பிரிவு 11. அத்தாரிட்டி டூ டிசைட் காம்பன்சேஷன். ஒரு நஷ்ட ஈடு குடுக்குறாங்க. ஒரு காம்பன்சேஷன் குடுக்குறாங்கன்னா, அதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு அதிகாரி. அதுதான் இதுல வருது. இதுல உட்பிரிவு 1 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கிளைம் ஒண்ணு போடுறாங்க. ஒரு டேமேஜ்க்கோ இல்ல லாஸ்க்கோ கிளைம் போடுறாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எந்த அதிகாரிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அவரிடம் போட வேண்டும். இது முதல் விஷயம். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு காம்பன்சேஷன் குடுக்கலாம்? ஏதாவது ஒரு அமௌண்ட்ன்னு இருக்கணும்ல. அந்த அமௌண்ட்ட எப்படி நிர்ணயம் செய்வது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்து இருக்கு. அந்த சொத்துடைய மதிப்பு என்ன? வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி 1. அடுத்தது எவ்வளவு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு? அந்த சொத்துக்கு எவ்வளவு டேமேஜ் பண்ணியிருக்காங்க? அது இல்லாத வேற என்னென்னலாம் விஷயம் சொல்லியிருக்காங்களோ, இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு தான் எவ்வளவு அமௌண்ட் குடுக்கணும் காம்பன்சேஷனா? அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். அடுத்தது உட்பிரிவு 3. இந்த உட்பிரிவு 3ல சப்செக்ஷன் 1ல யார் அதிகாரின்னு சொல்லியிருக்காங்களோ, அவர் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். சிம்பிளான விஷயம் அது. அடுத்தது பிரிவு 4 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த 11ல உட்பிரிவு 4. இந்த சப்செக்ஷன் 1ல அதிகாரம் கொடுக்கப்பட்ட அதிகாரிக்கு சிவில் கோர்ட்டுக்கு உண்டான பவர், சிவில் ப்ரொசீஜர் என்னெல்லாம் குடுத்திருக்காங்களோ, அது எல்லாமே வரும். எது எதுக்கு, எந்தெந்த மாரி பர்ப்போஸ்க்கு இத பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு 1. 2வது பார்த்தீங்கன்னா, விட்னஸ வந்து கோர்ட்ல அட்டெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு. இல்ல அந்த அதிகாரி முன்னாடி வர வைப்பதற்கு. அதே மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கு, இல்ல மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இத கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்ல கொண்டு வந்து ஒப்படைப்பதற்கு. அதே மாதிரி வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தால், அந்த காரணத்துக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்தது பிரிவு 12. ரெக்கவரி ஆஃப் காம்பன்சேஷன் ஆஸ் அரியர் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ. காம்பன்சேஷன் குடுக்கணும். குடுக்கல இந்த நபரு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அத்தாரிட்டி இருக்காரு பாருங்க. அதிகாரம் பெற்ற ஒரு அதிகாரி. அவர் என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டிபிகேட் குடுப்பாரு. இந்த அதிகாரம் பெற்ற அதிகாரி ஒரு சர்டிபிகேட் குடுத்து கலெக்டருக்கு அனுப்புவாரு. அந்த கலெக்டர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த லேண்ட் ரெவென்யூ இருக்கு பாருங்க. நில வருவாய். இந்த வருவாய்த்துறை வந்து எப்படி வந்து நிலத்துக்கு உண்டான பாக்கி வருவாய் வரலையோ, எப்படி கலெக்ட் பண்ணுமோ, அதே முறையில கலெக்ட் பண்ணணும். அடுத்தது 12A அப்பீல். இப்போ இந்த அத்தாரிட்டி ஒரு ஆர்டர் போடுறாரு. இதுக்கு மேல அப்பீல் போகணும்னா, ஸ்டேட் கவர்ன்மென்ட் எங்க போணும்னு சொல்லியிருக்கோ, அந்த அத்தாரிட்டி கிட்ட கொண்டு போகணும். அடுத்தது 12Aல உட்பிரிவு 2. இந்த சப்செக்ஷன் 1ல இருக்கக்கூடிய அதிகாரி, அவர் வந்து அப்பீல டிசைட் பண்றாருன்னு வச்சுப்போம். அவர் என்னன்னா, என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ, அந்த ப்ரொசீஜர ஃபாலோ பண்ண முடியும். அத விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அத்தாரிட்டி அப்பீல முடிவு பண்ணிடுறாருன்னா, அது ஃபைனல். அத போய் நான் கோர்ட்ல சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ண முடியாது. அடுத்தது பிரிவு 13. பவர் டூ மேக் ரூல்ஸ். இந்த விதிகளை உருவாக்கக்கூடிய அதிகாரம். அரசாங்கத்திற்கு இதற்குண்டான விதிகளை உருவாக்கக்கூடிய அதிகாரம் வந்து இருக்கிறது. இது வந்து உட்பிரிவு 1ல சொல்லப்பட்டிருக்க விஷயம். இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன தேவையோ, அந்த மாரி விதிகள்லாம் இவங்க உருவாக்கிக்கலாம். அதுக்கு உட்பட்டு, அதாவது இந்த உட்பிரிவு 1க்கு உட்பட்டு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத உட்பிரிவு 2ல சொல்றாங்க. அந்த உட்பிரிவு 2ல முதல் உட்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆபீசர் கிட்ட இந்த அப்ளிகேஷன் போடணும் அப்படின்றதுக்கு உண்டான ரூல்ஸ். அத உருவாக்கிக்கலாம். அடுத்தது எந்த வடிவத்துல இந்த காம்பன்சேஷன் இருக்கணும்? எந்த மாதிரி ஃபார்மேட்ல போடணும்? அதே மாரி அதுக்குள்ள என்னென்ன விஷயத்த சொல்லியிருக்கணும்? இதையும் கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஒரு ஃபீஸ் குடுக்குறோம் அப்படின்னா, எவ்வளோ ஃபீஸ் குடுக்கணும்?
அடுத்தது இதுல சப்கிளாஸ் சி. எந்த அத்தாரிட்டி கிட்ட காம்பன்சேஷன் கேட்டு நம்ம போடணும் அப்படின்றதையும் சொல்லலாம். எந்த அதிகாரி கிட்ட நம்ம வந்து காம்பன்சேஷன் கேட்டு போடணும். இது வந்து சி. அடுத்தது பாத்தீங்கன்னா டி. இப்போ எவ்வளவு காம்பன்சேஷன் அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்கு என்னென்னலாம் கணக்குல எடுத்துக்கணுமோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது இதுல சப்கிளாஸ் இ. என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் இந்த காம்பன்சேஷனை கொடுக்கறதுக்கோ இல்ல டிசைட் பண்றதுக்கோ என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது எஃப். வேற ஏதாவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா அதையும் வந்து கணக்கில் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு ரூல் உருவாக்குறாங்க இல்ல ஒரு அறிவிப்பு போடுறாங்க. இது வந்து உட்பிரிவு 3 ஒரு ரூலோ இல்ல ஒரு நோட்டிபிகேஷனோ கொண்டு வராங்க ஆக்ட் அப்படின்னா எவ்வளவு குயிக்கா முடியுமோ அதை வந்து சட்டசபையில கொண்டு வந்து வச்சிடணும். சட்டசபையில கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கப்படணும். இப்ப இந்த ரூலையோ நோட்டிபிகேஷனையோ மாத்தலாம், இல்ல இது வேண்டவே வேண்டாம்னு முடிவு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த மாடிஃபிகேஷனோ இல்ல அந்த நோட்டிபிகேஷனே செல்லாதுன்ற மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இது சம்பந்தமா என்னென்ன செஞ்சிருக்காங்களோ அதற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் இதை கொண்டு வர வேண்டும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு, பிரிவு 14. இது கொஞ்சம் முக்கியமான பிரிவு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்க பிரிவுகள்லாம் வேற ஏதாவது ஒரு ஆக்ட்ல இது சம்பந்தமா இன்னொன்று இருக்குன்னு வச்சுங்க, அது கூட சேர்ந்து செயல்படும். அதற்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. உதாரணத்துக்கு இந்த ஆக்ட்ல சொல்றாங்க ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் பண்ணா இந்த தண்டனைன்னு. இதே மாதிரி வேற ஒரு சட்டம் இருக்கு. அங்கேயும் ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் பண்ணா தண்டனைன்னு சொல்றாங்கன்னா அதுவும் இதுவும் சேர்ந்து செயல்படும். இந்த சட்டம் போய் அந்த சட்டத்தை செல்லாததாக ஆக்காது அப்படின்றதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம். அதே மாதிரி இப்ப இதுல ஒருத்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, ஒரு புலன் விசாரணை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா புலன் விசாரணை செய்ய முடியும். அதற்குண்டான அதிகாரம் இருக்கிறது. அடுத்தது பிரிவு 15 ரிப்பீல். தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பிரிவென்ஷன் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அண்ட் லாஸ் ஆக்ட் 1982 1982ல வந்த சட்டம் இது. அதை வந்து நாம இப்ப நீக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல. இப்ப நம்ம அடுத்தது ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு போயிடுவோம். இந்த குறிப்பிட்ட சட்டத்துல கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு. முகமது அலி வெர்சஸ் ஸ்டேட். இது வந்து 13 டிசம்பர் 2017 அந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அந்த குறிப்பிட்ட தேதியில யார் இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாண்புமிகு நீதியரசர் ஆர் பொங்கியப்பன் அவர்கள் வந்து கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கிரிமினல் அப்பீல் நம்பர் 496 ஆஃப் 2010. இதான் அந்த கிரிமினல் அப்பீலுடைய நம்பர். இதுல முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். இது எதற்காக போடப்பட்ட ஒரு வழக்கு? கிரிமினல் அப்பீல். ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. லோயர் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துறாங்க கோயம்புத்தூர்ல. அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் கம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் 3 கோயம்புத்தூர்ல எஸ்சி நம்பர் 233 ஆஃப் 2009. இதுல ஒரு தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. தீர்ப்பு கொடுத்து ஒரு தண்டனையும் கொடுத்துடுறாங்க. அதற்கு எதிராக இந்த கிரிமினல் அப்பீல் வந்து வருது. இப்போ நான் சொல்ற இந்த விஷயத்தை அப்படியே நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கவர்மெண்ட் பஸ் போகுது. அந்த சூழ்நிலையில ஒருத்தர் எதிர்க்க டிவிஎஸ் எக்ஸல் வண்டி எடுத்துட்டு வராரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு கல்லை தூக்கி அடிச்சிடுறாரு இந்த பஸ்ஸுடைய கண்ணாடியில. அதனால ஒரு டேமேஜ் ஏற்படுது. அது வந்து PW2க்கு ஒரு டேமேஜ் இன்ஜுரியை ஏற்படுத்துது, ஒரு காயம் ஏற்படுத்துகிறதுன்னு வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் அவர் மீது வந்து குற்றம் சுமத்தப்படுகிறது. இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். இதுல 332 ஐபிசி மற்றும் செக்ஷன் 3 ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பிரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட் 1992 இதற்கு கீழேயும் அடுத்த செகண்ட் அக்யூஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 332 ஐபிசி செக்ஷன் 3 ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பிரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட் 1992 ரெட் வித் செக்ஷன் 34 ஆஃப் ஐபிசி. இதுல வந்து அவங்க மேல குற்றம் சுமத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 17 விட்னஸ் இருக்காங்க. அதே மாதிரி 11 டாக்குமெண்ட் மேற்கொண்டு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் 1ல 4 மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுல என்னென்ன விஷயத்த வந்து நீதிமன்றம் கருத்தில் கொண்டது, என்னென்னலாம் அவங்க கருதி இருக்காங்க, என்ன மாதிரி இந்த தீர்ப்பை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நீங்க பாருங்க. இதுல பேரா 8ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா PW1ம் PW2ம் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை வந்து ட்ரையல் கோர்ட்ல ஐடென்டிஃபையே பண்ணல. அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த PW2 வந்து
ப்ராசிக்யூஷன் கேஸுக்கு உதவியாக இல்லை. அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ப்ராசிக்யூஷன் கேஸுக்கு முழுமையாக உதவி செய்யக்கூடியதாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயங்களா எடுத்துக்கிறாங்க. அதனால PW1 அப்புறம் PW2 இவங்க சொன்ன விஷயம் வந்து ப்ராசிக்யூஷனுக்கு உதவும் விதமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்யறாங்க. அதே பத்தி 8 பேரா 8ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரோட எவிடன்ஸ் அதை எடுத்துட்டா கூட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து இந்த ஐடென்டிபிகேஷன் பெரேடையே நடத்தல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. அதனால இந்த எவிடன்சஸ் எல்லாம் முழுக்க முழுக்க அரசு தரப்பு வழக்கிற்கு உதவக்கூடியதாக இல்லை அப்படின்ற விஷயத்தை ஐடென்டிஃபை பண்றாரு. அடுத்தது பேரா 9 நீங்க போனீங்கன்னு சொன்னா, இந்த குற்றம் நடந்து அடுத்த நாள் தான் கைது பண்றாங்க அந்த அக்யூஸ்ட. அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் கொடுத்த கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி டிவிஎஸ் அந்த வண்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வண்டியை வந்து மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் 4 வந்து மார்க் பண்றாங்க. ஆனா கிராஸ் எக்ஸாமினேஷன்ல வரும்போது எந்த ஆபீசர் எப்ப எதுல கையெழுத்து வாங்கினார்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின் போது இது முரண்பாடான ஒரு விஷயம் அப்படின்றத கருத்துல கொள்றாங்க. அடுத்தது பேரா 10ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஐடென்டிட்டி ஆஃப் த அக்யூஸ்ட், இந்த குறிப்பிட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர் இன்னார் தான் அப்படின்னு ட்ரையல் கோர்ட்ல ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கா. அதே மாதிரி ரெக்கவரி ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் அது வந்து சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை. அதாவது இவர் தான் அக்யூஸ்டு, இதுதான் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்றது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை அப்படின்றத பதிவு செய்யறாங்க. இந்த அடிப்படையில நாங்க வந்து இந்த கிரிமினல் அப்பீல் அலோவ் பண்ணி குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த குறிப்பிட்ட வழக்கில் வந்து விடுதலை செய்கிறார்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துங்க. இந்த குறிப்பிட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. இது பாண்டி வெர்சஸ் ஸ்டேட். இது வந்து 18 நவம்பர் 2014 அப்போ கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு நீதியரசர் ஆர் மாலாவாங்க அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. இது எதுல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் அப்பீல் நம்பர் 270 ஆஃப் 2014. பாண்டி அப்படின்றவர் தான் அப்பலண்ட். இதுல இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து இவர் வருகிறார். நீங்க வந்து அதை வந்து செட் அசைட் பண்ணுங்க, கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து தள்ளி வைங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட இந்த நீதிமன்றத்தை அவர் அணுகுகிறார். இதை யார் கொடுத்தது? கீழமை நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடிஷனல் ஜட்ஜ், ஃபர்ஸ்ட் அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் மதுரை. இங்கே தான் வந்து தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இவருக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 சப்கிளாஸ் 1 தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜஸ் அண்ட் லாஸ் ஆக்ட் 1992 இதுல வந்து இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் 1 வருஷத்துக்கு கடுங்காவல் தண்டனை கொடுத்து விட்டுறாங்க. அதே மாதிரி ஃபைனும் போடுறாங்க 1000 ரூபாய்க்கு. ஒருவேளை ஃபைனை கட்டலைன்னா 3 மாசம் சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் இதை கொடுத்து விட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இதுல நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்க பகை காரணமாக ஒருவர் ஒரு செயலை செய்கிறார். ஒரு நபரோட கார் இருக்கு, அந்த காரோட டயர்ஸ் எல்லாம் போய் டேமேஜ் பண்ணி விட்டுறாரு. அந்த காரை டேமேஜ் பண்ணி விட்டுறாரு. அந்த கிளாஸ்ல வந்து ஒரு கல் அடிச்சு அந்த கிளாஸ் வந்து உடைச்சிடுறாரு. இதனால ஒரு 6400 ரூபாய் கிட்ட நஷ்டம் ஏற்படுகிறது. இவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சிருக்காரு. இப்ப இவங்க எடுக்கிற டிஃபென்ஸ் என்னன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க கொடுக்கவே இல்லை, அது இல்லாத எப்படி வந்து குற்றம் சுமத்த முடியும், அதற்குண்டான தகுந்த ஆதாரங்கள் இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொன்னா அதை கொடுத்துருக்க வேண்டியது தானே, அதை கொடுக்கல, அதனால இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி என்னன்னு சொல்றாங்கன்னா, டிலே இருக்கு, இந்த கம்ப்ளைண்ட் போடுறதுலயே டிலே இருக்கு, அதையும் வந்து கணக்குல கருத்தில் கொள்ளணும். அதே மாதிரி இந்த காரோட ரெக்ஸின் கவர் அதை வந்து ரெக்கவரே பண்ணல ப்ராசிக்யூஷன் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து கொண்டு வராங்க. இது பாத்தீங்கன்னா பேரா 5ல வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நீதிபதி வந்து கேட்கறாங்க, நீதியரசர் வந்து கேட்கறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ அவங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பேரா 15 பத்தி 15ல இருக்கக்கூடிய விஷயம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 3 சப்கிளாஸ் 1 ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பிரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட் 1992 இது வந்து வருதா வரலையா அப்படின்றத இப்ப நான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் PW1 எவிடன்ஸ் 6
அது வந்து டேமேஜ் பண்ணியிருக்கார் அக்யூஸ்டு அப்படின்றது நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. வேல்யூ ஆஃப் டேமேஜ் நிச்சயமா ரூ. 100க்கு மேல தான். அதுவும் தெரியுது. இதெல்லாம் அடிப்படையா வச்சு பார்க்கும்போது, இவர் கில்ட்டியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு முடிவுக்கு வராங்க. அதே சமயத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரின் வழக்கறிஞர், அவர் சொல்லக்கூடிய விஷயத்த கருத்துல எடுத்துக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர வந்து 20 மாசமா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மேற்கொண்டு இவரு டேமேஜா ஒரு ரூ. 6,000 குடுத்துட்டாரு. அதனால இந்த அக்யூஸ்டுக்கு குடுத்த தண்டனை வந்து குறைக்கப்படணும். டேமேஜ் என்னவோ அதையும் குடுத்துட்டாரு. இவர சஸ்பெண்டும் பண்ணி வச்சிருக்காங்க. இவரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பர் தான். அத வந்து நீதிமன்றமே சொல்றாங்க. இவர் வந்து ஒரு ஸ்வீப்பர் தான் மதுரை முனிசிபாலிட்டில. அதையும் நம்ம கருத்துல கொள்ளணும். அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவர் வந்து ஜெயில்ல இருந்த தண்டனையே போதுமானது. அந்த அடிப்படையில இவர் வந்து ஃபைன் ஏதாவது போட்டிருந்தா, அந்த ஃபைன் வந்து கம்பல்சரியா அவர் கட்டி ஆகணும். ஃபைன் இம்போஸ் பண்ணத ஏத்துக்கிறேன். ஆனா தண்டனை வந்து இவர் ஏற்கனவே ஜெயிலுக்குள்ள இருந்திருக்காரு. அந்த தண்டனையே போதுமானது. மேற்கொண்டு தண்டனை தேவையில்ல. அந்த அடிப்படையில நான் வந்து இந்த கிரிமினல் அப்பீல டிஸ்மிஸ் பண்றேன். ஆனா சென்டென்ஸ மாடிஃபை பண்ணி தான் நான் அத டிஸ்மிஸ் பண்றேன். அப்படிங்கிற அடிப்படையில வந்து குடுத்துடுறாங்க. அதே மாரி பெயில் பாண்ட் இவர் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா, அதுவும் இதோட கேன்சல் ஆயிடும். அப்படிங்கிற மாரி முடிவ குடுக்குறாங்க. இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு தான்.